Mr. Ladies viewers அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சொரியாசிஸ். சொரியாசிஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு தோல் வியாதி. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் மாதிரி தான். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே குறைபாடுகளால மாறி அது பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸை ரொம்ப கெட்டு போக வச்சு அது மூலியமா தோல்ல ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி, பேச்சஸ் மாதிரி, ஸ்கேல்ஸ் மாதிரி அப்படியே படிவம் படிவமா நமக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படுத்தி தலையில வரும், முட்டியில வரும், காலில் வரும், மெயினா நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி பின்னாடி எல்லாம் வரும். இது பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில ஒரு இச்சிங் அதிகமா நமக்கு வரும். அப்படியே புண்ணு புண்ணா வர ஆரம்பிக்கும், நமக்கு ரொம்ப இச்சிங் இருக்கும், பொடுகு மாதிரி வர தெரிய ஆரம்பிக்கும். இது பாத்தீங்கன்னா மெயினா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு நான் சொன்னேன். இது ரீசன் பாத்தீங்கன்னா மெயினா நிறைய பேத்துக்கு வர்றது எதுக்காருன்னா மெயினா உடல் பருமன். யாரெல்லாம் ரொம்ப வெயிட் அதிகமா இருக்காங்க, வெயிட் அதிகமா இருந்தும் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி யாரெல்லாம் ரொம்ப கம்மியா செய்யறாங்க, அதாவது எதுவுமே செய்யாம வாக்கிங்கோ எதுவுமே போகாம ரொம்ப வேறு அதிகமா சுரந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஹீட்டான உணவுகள், ஹீட்னா நான் நார்மலான ஹீட் சொல்லல, பித்தம் அதிகம் ஏத்துற மாதிரி உணவுகள் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதாவது ரொம்ப அந்த ஊறுகாய் அதிகமா சாப்பிடுறவங்க, ரொம்ப ஸ்பைசியான உணவு யார் சாப்பிடுறாங்க, யாரெல்லாம் காரசாரமான உணவுகள், மெயினா நான்வெஜ்ல சிக்கன் சம்பந்தப்பட்ட புரோட்டீன் மட்டும் அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அதிகமான வியாதிகள் உண்டு பண்ணும். மெயினா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய, மெயினா ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வரும், மற்றவங்களுக்கு வரும். அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் பொடுகு மூலியமா ஆரம்பிக்கும். தலையில நிறைய பேருக்கு பொடுகா லைட்டா ஆரம்பிக்கும். அந்த பொடுகு நம்ம அதிகப்படியா கவனிக்காமே விட்டோம்னா அது சொரியாசிஸ் வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்ப் மாதிரி தான் வரும், ஸ்கேல்ப்ல லைட்டா ஒரு சின்ன துகள் துகளா வர ஆரம்பிக்கும். அதை நம்ம பார்க்காம விட்டு நம்ம அதே மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப காரசாரமான உணவுகள், ரொம்ப டென்ஷனா, தலைக்கு எண்ணெயே தடவாம அப்படியே விட்டுட்டோம்னு பாத்தீங்கன்னா அது சொரியாசிஸா மாறும். இது ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா உடம்புல அங்கங்க படிவானமா படிய ஆரம்பிக்கும். மெயினா முட்டி பகுதியில வரும், கை கால்கள்லாம் வரும், நெஞ்சு பகுதியில, முதுகு பகுதியில வரும். அது வரும்போது என்னன்னா நமக்கு அப்படியே இச்சிங், ரொம்ப அரிப்பு ஏற்படும். சில நேரத்துல புண்ணு புண்ணா மாறும், அப்படியே தள்ளணும்னா அப்படியே ஒரு பொடுகு மாதிரி கீழே கொட்டும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸும் கூட சேர்ந்து வரும், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெறும் இந்த சொரியாசிஸை நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது நாளடைவுல மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாத்துலயுமே அந்த ஜாயிண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அது தீர்க்க முடியாத வியாதியா மாறிடும். ஏன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்த முடியாது. நார்மலா இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியா குணப்படுத்த முடியும். ஆனா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா குணப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொரியாசிஸ் கவனிக்காம விட்டு ரொம்ப நாளும் நீண்ட நாளா வரக்கூடியதான் இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி தீர்வு காணலாம், இது எப்படி வராம தடுக்கலாம்னா மெயினா ஒபிசிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கணுங்க. யாருக்கெல்லாம் உடல் பருமன் அதிகமா இருக்கோ அவங்க மெயினா உடல் பருமன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு பிசிக்கல் நல்லா ஓட்ட வைக்கணும். மெயினா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் பெஸ்ட். இந்த மாதிரி சொரியாசிஸ் வராம தடுக்கணும்னா தலைக்கு கூட நீங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ஓகே தான், ஆனா பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் லைட்டா சூடு பண்ணிட்டு தலைப்பகுதியில நல்லா தேய்ச்சி, உடம்பு ஃபுல்லாமே தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நீங்க வெதுப்பான வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வராது, பொடுகு நிச்சயமா வரவே வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மண்டையில இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் நல்லாவே போகி, சூடு நல்லாவே குறைஞ்சி, நல்ல ஒரு மெமரி திறன் நல்லா கொடுக்கும், நல்ல நினைவாற்றல் கொடுத்து நமக்கு புது புது யோசனைகள் உண்டு பண்றதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் வந்துருச்சு, சார் ஸ்கேல்ப்ல ரொம்ப வந்துச்சு, இச்சிங் ரொம்ப அதிகமா இருக்கானா, நான் சொல்ற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆலிவ் ஆயில நல்லா சூடு பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட ஆப்பிள் சிடார் வினிகர் இருந்துச்சுன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு 4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மறுபடியும் ஒரு தண்ணி அதுக்கு ஈக்குவலா ஒரு 4 ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் ரோல் மாதிரி எடுத்துக்கோங்க. பஞ்சில நினைச்சு எங்கெல்லாம் அந்த சொரியாசிஸ் இருக்கோ அந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 3 முறையாவது அப்ளை பண்ணலாம். இது பண்ணிட்டு வெதுப்பான வெந்நீர்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் இல்லைன்னா திரிஃபலா சூர்ணம் கிடைக்கும், எல்லா இதுலயுமே திரிஃபலா சூர்ணம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள். அந்த திரிஃபலா சூர்ணத்துல கஷாயம் மாதிரி வச்சோ இல்ல மஞ்சத்தூள் மட்டுமே கலந்தோ தலையை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இருக்கு இந்த சொரியாசிஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே குணமாகும். இந்த ஸ்கேல்பியா இருக்கக்கூடிய இச்சஸ் நல்லாவே குறையும், புண் நல்லாவே நல்லா ஆறும். வெறும் ஆலிவ் ஆயில் மசாஜ், ஆப்பிள் சிடார் வினிகர், அதோட சேர்ந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி சேர்ந்து நம்ம கலந்து நல்லா பஞ்சு வச்சு நல்லா அதை அப்ளை பண்ணுங்க. நல்லா எவ்வளவு பட்ட சொரியாசிஸ் நல்லா சரியாகும். கூடவே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா ஆளி விதை. ஆளி விதைங்கிறது நட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஆளி விதை பாத்தீங்கன்னா மெயினா நாட்டு மருந்துகளை கிடைக்கும், நட் ஷாப்ல கிடைக்கும். இதை நீங்க ஸ்மூத்தியாவும் அடிச்சு கொடுக்கலாம், இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா பொடியாக்கிட்டு ஒவ்வொரு வேலையுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சும் மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த ஆலிவ் விதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஒரு ஆயில் செக்ரேஷன் உண்டு பண்ணும். அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகாம பாத்துக்கும். ஸோ ஆலிவ் விதை இது பெஸ்டா இருக்கும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கற்றாழை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கு, ரொம்ப அப்படியே ரொம்ப இச்சிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்றாழையை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அப்படியே உருவாக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட சேர்த்து பட்டைத்தூளும் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கற்றாழை வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளிப்புறமா பூசும்போது பாத்தீங்கன்னா அந்த இச்சிங் நல்லாவே குணமாகும். அந்த இச்சிங் மட்டும் குணமாகன்னு புண்ணையும் ஆத்துறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய சொரியாசிஸ்க்கும் சரி, கொஞ்சம் அந்த மாதிரி தலையில வரக்கூடிய பொடுகு மூலியமா வரக்கூடிய சொரியாசிஸ்க்கு இதெல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சரி, எனக்கு உடம்பு ஃபுல்லா வந்துருச்சு, ரொம்ப நாளா இருக்கு, நிறைய மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க, மூட்டு வலிக்கு ஸ்டீராய்ட்ஸ் சாப்பிட்டு சொரியாசிஸ் வரும், நிறைய கெமிக்கல் மருந்துகள்லாம் சாப்பிட்டு அது மூலியமா சொரியாசிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீண்ட நாளா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லாவே இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குதுன்னா இதுக்கு ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகர்மான எக்ஸலன்ட் தெரப்பி இருக்கு. ஸோ வமனம்னு சொல்லக்கூடிய தெரப்பி, ஆயுர்வேத பஞ்சகர்ம சிறந்த தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். மெயினா ஒபிசிட்டி இந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்டா உண்டு பண்ணும். மெயினா உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்போம்னா உங்களுக்கு பசியை நல்லா தூண்டி வச்சு ஒரு விதமான நெய்யை வந்து 7 நாளும் வெறும் நெய்யை மட்டுமே உணவா கொடுப்போம். வெறும் நெய்யை மட்டுமே காலையில ஒரு 30 ml 60 ml 120 ml அந்த மாதிரி வெறும் நெய்யை மட்டுமே உணவா கொடுத்து ஸ்நேகபானம் கொடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் நல்லா பொறுமையா அவங்களுக்கு அந்த நெய்யை மட்டும் கொடுத்து ஜீரணமாகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஃபத்தை அதிகப்படுத்துற மாதிரி உணவுகள்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டீம் பாத் மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்க வாந்தி எடுக்கக்கூடிய செயல்களை செய்வோம். அப்படி பண்ணிட்டு எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா தக்கரதாரா ஆவி கொடுக்கறது, ஸ்டீம் பாத் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை கொடுக்கிறது, மண்குளியல், இந்த மாதிரி ஒருங்கிணைந்த சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு நாம் முற்றிலுமே சொரியாசிஸை வந்து விடுபடலாம். இந்த மாதிரி சிகிச்சை வந்து ஆயுர்வேத சிகிச்சையில ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது சொரியாசிஸ் இருக்கு, அதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்லைன்னா எனக்கு இது எப்படி தீர்க்கணும்னு தெரியும்னா கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது சொரியாசிஸ் பத்தி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.